தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வரும் நாடோடி பழங்குடி மக்களின் அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உள்ளங்களை பார்த்தோம்னா சரங்கு புண்ணு எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. ராத்திரி பூரா காத்து இல்லாம கொசு கடியில பாம்பு பூச்சியில அதுல கடந்து சிரிப்பா சிரிச்சு. அதிராம்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ரயில்வே கேட் அருகே எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி வசித்து வருவதாக கூறுகின்றனர் நாடோடி பழங்குடியின குடும்பத்தினர். ஏழு வருடங்களுக்கு முன்பு இங்கு குடியேறிய மக்கள் போதிய குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லாமல் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். ஒரு கரண்ட் இல்லாம காத்து இல்லாம ராத்திரி பூரா காத்து இல்லாம கொசு கடியில பாம்பு பூச்சியில அதுல கடந்து சிரிப்பா சிரிச்சு. மேலும் சுகாதாரமற்ற குடிநீர் மற்றும் சுற்றுப்புறத்தால் குழந்தைகள் நோய் தொற்றுக்கு ஆளாவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு மருத்துவமனையிலையும் எந்த ஒரு சலுகையும் பாக்குறது இல்ல. பிள்ளைங்களை பார்த்தோம்னா சரங்கு புண்ணு எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. நாங்க எத்தனை வருஷமா இதே பாடுகள் நாங்க பாட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு பைப்பு தண்ணி கூட இல்லாம ஒரு நாள் விட்டாக்கா 10 நாள் சென்று தான் அந்த போராட்டம் பண்ணி அந்த போன் பண்ணாக்கா மறுபடியும் அந்த தண்ணியை திறந்து விடுறாங்க. இந்த சூழலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாடோடி பழங்குடியின மக்களுக்கு சேதுபவா சத்திரம் அருகே உள்ள வள்ளலார் நகரில் 36 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டும் அவை இன்னும் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அப்படியே கட்டினது பாதியில அப்படியே நிக்குது. என்ன பண்றோம்னா கலெக்டரை சொன்னோம், எல்லார்கிட்டையும் சொன்னோம். ஆனா ஒண்ணுமே இன்னும் நடவடிக்கை வரல. அது அப்படியே தான் இருக்குது. ஏற்கனவே அவசரகதியில் திறந்து வைக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் எந்த அடிப்படை வசதியும் இல்லை என தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இந்த வீடுகளுக்காக பயனாளிகளிடம் தலா 82,000 ரூபாயை வசூலித்த ஒப்பந்ததாரர் அதை தரமற்ற முறையில் கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு வீட்டுக்கு 3,52,000 ரூபாய் கவர்மெண்ட் ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகளுமே பாதியில நிக்குது. இந்த இடத்துல சரி போற வரைக்கும் இங்க அவங்க இருக்கலன்னா அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இந்நிலையில் இந்த வீடுகள் 100% மானியம் கொண்டவை அல்ல எனவும் 60% மட்டுமே அரசு சார்பில் வழங்கப்படுவதாகவும் எஞ்சிய பணிகள் முடிக்கப்பட்டு இன்னும் 10 நாட்களில் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக பட்டுக்கோட்டை செய்தியாளர் ராஜா.